சாணக்கியனா இருக்கணும். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? டேம்ல இருக்கு, எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். உன் பேர் பாண்டி தானே? மச்சினு கையில் போட்டிருக்க. மாப்பிள்ள எது பேசாத அடிக்கிறாங்க, எதுவும் பேசுறாத, எல்லாரும் கட்டு. மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும். இதை விட்டா பணமத்தில படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனாலதான் நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்க நான் யார் பத்தி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும் எனக்கும் கேப்டன். இது பல பேருக்கு தெரியாது, நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இவர் எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை, அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா ஒரு டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், இத்தனோண்டு இருந்தேன். ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்ணீரில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பொன்ராம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், இந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீருவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் ராஜு புலனர் சாலையில் ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பான்னு போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துனாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருக்கனாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் நடிக்கணும்னு நினச்சிட்டாரு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னா அன்று துவங்கியதான் இந்த பயணம்.